மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? பிகாஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தர் வெயிட் கெயின் இருந்தாலும் சரி, வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, பிசிஓடி, டயபெட்டிஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணுறியான்னு தான் கேட்குறாங்க. ஸோ மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னா என்ன? இது எப்படி எனக்கு ஹெல்ப் ஆகும்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உமாசங்கரி ஃபங்க்ஷனல் வெல்னஸ் கோச். ஸோ மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் சாப்பிட்றன்றது முக்கியம் இல்லை, எந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் இன்டேக் பண்ணுறீங்கன்னு தான் முக்கியம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஃபுட் பிளேட்டில் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிட்றீங்க, ஃபைபர் எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, அதில் வைட்டமின் மினரல்ஸ் எல்லாம் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் எடுக்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் உங்கள் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே லைக் சாப்பிடும் போது மொபைல் பார்த்துட்ருக்காங்க, இல்லை டிவி பார்த்துட்டு ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுட்டு தான் இருக்காங்க, யோசிச்சுட்டு அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடி அது சரியான அந்த ஃபுட்டை சரியாக அப்சர்வ் பண்ணாது. ஸோ நீங்கள் சாப்பிடும் போதோ ஃபீல் பண்ணி ருசித்து சாப்பிடும் போது என்ன ஆகுன்னா, உங்கள் பாடி கோஆப்ரேட் பண்ணும். இப்படி பண்ணுறதுனால உங்கள் பாடி ஒரு ப்ராப்பரான டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்லேருந்து உங்களை ரிலீவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்களை ஒபிசிட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த டிப்ஸை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணலாம். தேங்க்யூ.